இந்த ஒரு பொம்மையை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்கணும். Hi Robert, can I take your picture? 1906 ஃப்ளோரிடால ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மா அவங்க பையன் ராபர்ட் இருந்திருக்காங்க. இவங்க வீட்டில் ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. பட் அந்த ஃபேமிலி அந்த வேலை செய்கிற பொண்ணை ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ வேலை பிடிக்காம வெளியே போன அந்த பொண்ணு போகிறதுக்கு முன்னாடி ராபர்ட் கிட்ட ஒரு டால் மாதிரியான கிஃப்ட்டை கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த டால் எக்ஸாக்டாக ராபர்ட் மாதிரியே இருந்திருக்கு. ராபர்ட்க்கு அப்போ 6 வயசு தான். அவனுக்கு ஜென்னு இன்னொரு பேரும் இருக்கு. அந்த டாலுக்கு அவனோட பேரே வைக்கிறான், அதாவது ராபர்ட்னு. தினமும் ஜென் அந்த ராபர்ட் கூட தான் தூங்குறான். ஒரு நாள் மிட் நைட்ல அவனோட ரூம்ல ஒரு சத்தம் கேட்டு இருந்திருக்கு. அப்போ அவங்க அப்பா அம்மா அதை போய் பார்த்தப்போ அவன் தூங்கிட்டு இருந்திருக்கான். பட் பக்கத்து சேர்ல ராபர்ட் டால் உட்காந்துட்டு இருந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு செகண்ட் அந்த டால் அவங்க பேரண்ட்ஸை பார்த்துருக்கு. ஸோ அதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் அந்த டாலை ஒரு பெட்டியில போட்டு லாக் பண்ணி மேலே எடுத்து வச்சிடறாங்க. பட் நெக்ஸ்ட் டே அவனோட ரூம்ல மறுபடியும் சத்தம் கேட்டு இருக்கு. போய் பார்க்கறப்போ ஜென் தூங்கி இருந்திருக்கான். ராபர்ட் அதே மாதிரி அந்த சேர்ல உட்காந்து இருந்திருக்கான். பட் ஜென் வளர்ந்தாலும் அவனுக்கு அந்த டாலை விடுறதுக்கு மனசே இல்லை. கிட்டத்தட்ட 60 வருஷமா அந்த டால் கிட்ட பேசிட்டு இருந்திருக்கான். 60 வயசுல ஜென் இறந்தும் போறான். அதுக்கப்புறம் அதே வீட்டுல இன்னொரு ஃபேமிலியும் வராங்க. அதே மாதிரி அப்பா அம்மா அவங்க பொண்ணு. அந்த பாப்பாவுக்கும் ராபர்ட்னால நிறைய தொந்தரவு இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் அந்த டாலை மியூசியம்ல எடுத்துட்டு போயிட்டு விட்டுருக்காங்க. அந்த மியூசியம்ல அந்த டாலை பார்க்க வந்த சில பேர் போட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கார் கிராஷ் ஆகியிருக்கு. சில பேர் அந்த டாலை பார்த்து கிண்டல் பண்ணிருக்காங்க. கிண்டல் பண்ணவங்க நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. ஸோ அந்த மியூசியம்க்கு வந்து அந்த டாலை கிண்டல் பண்ண எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதனால அந்த மியூசியமுக்கு ஆயிரக்கணக்கான அப்பாலஜிஸ் லெட்டர்ஸ் வந்திருக்கு. Forgive me ராபர்ட்னு. 120 வருஷம் ஆச்சு. பட் நவ் இப்போ வரைக்குமே ராபர்ட் அதே மியூசியம்ல தான் இருக்கு. பேய்னா பயம்னு சொல்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.